வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 4/3/2026 ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க. தக்காளி விலை 15 கிலோ கொண்ட பாக்ஸ் சாகு 150 to 180 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளி 100 to 160 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சிவம் 100 to 120-30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் லோக்கல் சம்பா 15 ரூபாய்க்கும், லோக்கல் உருண்டை 22 ரூபாய்க்கும், ஆந்திரா சம்பா 10 to 16க்கும், ஆந்திரா உருண்டை 14 to 24க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் விலை சற்று விலை குறைய தொடங்கின்னு சொல்லுங்க. கடந்த 2-3 தினங்களாகவே அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி மார்க்கெட்டில் 25 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி விற்பனை ஆகிருக்குதுங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் காயின் தரத்தை பொறுத்து வாங்குகிறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான தகுந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து ப்ளஸுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் 18 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் 16க்கும், தேர்டு குவாலிட்டி 10 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் 140 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 80 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 12 ரூபாயிலேருந்து 24 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க பயிரும்பாங்க ஒரு கிலோவுக்கு 3 ரூபா விலை உயர்ந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கிலோவுக்கு 2-3 ரூபா விலை உயர்ந்து கரும்பு முருங்கை 24க்கும், செடி முருங்கை 21க்கும், மரத்துக்காய் 10 to 14க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பாகற்காய் 16 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் பாகற்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும், மல்டிங் சீட் பேப்பர் சுரை 5 to 7 ரூபா வரைக்கும், பந்தல் சுரை 6 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு உண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெண்டங்காய் விலை சற்று உயர்ந்து அதிகபட்ச விலையாக 40 ரூபா வரைக்கும் வெண்டங்காய் விற்பனை ஆகியிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகியிருக்குன்னு சொல்லாங்க. கோவக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 14 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. எலுமிச்சை மலங்க முதல் ரகம் 80 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி 60 to 80க்கும், புள்ளி எலுமிச்சை மலம் 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் குட்டை ரகம் 10 to 12 ரூபா வரைக்கும், பந்தல் ரகம் 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இது கொத்தாவரைங்க ஒட்டச்சத்தில் சீனி அவரைக்காயும்பாங்க அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 16 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் எந்த ஒரு மாற்றமின்றி காட்டுக்குள்ளே 5 to 8 ரூபா வரைக்கும், மார்க்கெட் ரேட் 8 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் காட்டுக்குள்ளே 6 to 12 ரூபா வரைக்கும், மார்க்கெட் ரேட் 12 to 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்து அனைத்து விவசாயிகளும் பயணிங்க. நன்றி, வணக்கம்.